السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் 395 நாள் பாடத்தில் பாபு இஸ்திஹபாபி தீபில் கலாமி வ தலாகத்தில் வஜ்ஹி ஐந்தல் லிகாஇ என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் இங்கு QR கோடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் ராஹத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 395வது பாடத்தில் அமையக்கூடிய தலைப்பு ஒரு நல்ல வார்த்தையும் தர்மமாகும் என்பதை பற்றிய பாடமாக இருக்கிறது. நல்ல வார்த்தை என்று சொன்னால் என்ன, ஒரு நல்ல வார்த்தை எப்படி தர்மமாக அமையும் என்பதை பற்றி கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடம்தான் இந்த பாடமாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நம்ம கிதாபை பார்ப்போம். இரண்டாவது ஹதீஸ், இன்னும் 694வது ஹதீஸ். இந்த 88வது பாடத்தில் அமையக்கூடிய ஹதீஸின் வரிசையில் பிரகாரம் இது இரண்டாவது ஹதீஸு. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 694வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சுருக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பாடத்தினுடைய தலைப்பு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு நல்ல வார்த்தை என்பது அது தர்மமாக அமையும், அது ஒரு சதகாவாக இருக்கும் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸினுடைய தர்ஜுமாவை பார்ப்போம் வாங்க. வஅன் அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. அவங்க சொல்றாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால, அவர்கள் சொன்னார்கள், வல் கலிமத்து த்வய்யிபத்து, ஒரு நல்லதொரு வார்த்தையாகிறது, ஸதகத்துன் தர்மமாக இருக்கும், அது தர்மமாக ஆகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். முதலாவது அல் கலிமத்து த்வய்யிபா. அந்த கலிமத்து த்வய்யிபா என்றால் என்ன என்பதை பார்க்கணும். இப்ப இந்த பாடத்துல வரக்கூடிய இந்த ஹதீஸாக இருக்கட்டும், இதற்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து ஹதீஸுகளாக இருக்கட்டும், இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் தலீலுல் ஃபாலிஹீன் என்ற ஷரஹ கிதாபில் பார்த்த விளக்கம் தான், அதில் சொல்லப்படக்கூடிய விளக்கம். இப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னா, அல் கலிமத்து த்வய்யிபத்து என்பது நல்லதை ஏவுதல், அதாவது அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர் என்பதை சொல்லி தருகிறார்கள். நல்லதை ஏவுதல், தீமையை தடுக்குதல் என்ற அர்த்தம் கொண்டதாக இருக்கும். அது ஒரு அர்த்தத்துக்கு வரும். அப்ப நன்மையை ஏவக்கூடிய என்னெல்லாம் வார்த்தை இருக்குதோ அதுவெல்லாம் கலிமத்து த்வய்யிபா. தீமையை தடுக்கக்கூடிய என்னவெல்லாம் வார்த்தை இருக்கின்றதோ அதுவெல்லாம் கலிமத்து த்வய்யிபா, நல்லதொரு வார்த்தை என்று சொல்லி தருகிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், மென்மையாகவும் அன்பாகவும் பேசுதல். அப்போ ஒரு தருத்திர ரொம்ப மென்மையாக அன்பு பாராட்டி பேசக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குமா இல்லையா, அதுவும் கலிமத்து த்வய்யிபா. அப்புறம் சொல்றாங்க, ஆறுதல் கூறுதல். ஒரு கவலையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஆறுதல் கூறக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குமா இல்லையா, நீ கவலைப்படாதப்பா, எல்லாம் அல்லாஹ் லேசா ஆக்கிடுவான், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னுடைய கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போகும் என்று அவருக்கு நம்ம தீர்வு கொடுக்கல, ஒரு சின்ன அட்வைஸ், ஒரு சின்ன அறிவுரை, அதாவது ஒரு ஆறுதல் தான் கூறுறோம். அப்ப அப்படிப்பட்ட ஆறுதலும் ஒரு கலிமத்து த்வய்யிபாவில் சேரும் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பேசுவது. ஒருவரை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு விஷயத்தை அடைவதற்காக நம்ம ஊக்கப்படுத்துறோமா இல்லையா, அதுவும் கலிமத்து த்வய்யிபா என்று சொல்கிறார்கள். அடுத்தபடியாக ஒருவரின் மனம் புண்படாதவாறு இனிமையாக பேசுதல். நம்ம நிறைய விஷயம் இனிமையா பேசுவோம், சில இனிமையாக பேசக்கூடிய வார்த்தைகளும் அவருடைய மனதை புண்படுத்தி விடக்கூடியதாக இருக்கும், சிலருடைய மனது புண்பட்டு விடக்கூடியதாக இருக்கும்.
தப்பி தவறி வார்த்தையை விட்டுருவோம், எல்லாம் மனுஷன் தானே. அப்ப அப்படிப்பட்ட வார்த்தை அவருடைய மனது புண்படாம, அவருடைய மனதினுடைய சந்தோஷத்தை, மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்குமா இல்லையா? இதுவெல்லாம் கலிமத்து தொய்யபா என்று சொல்கிறார்கள். ஆனா இதுல ஒரு விஷயம் வழங்கணும். ஆனால் இப்படிப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகளில் பாவத்திற்கு வழிவகுக்கும் இனிய பேச்சு இதில் அடங்காது என்பதையும் ஷரஹில் சொல்றாங்க. அருமையான விஷயம். இப்ப சில இனிமையான வார்த்தைகள்ல பாவத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, நீ இப்படிலாம் செய்யப்பா, இப்படியெல்லாம் செஞ்சேன்னு சொன்னா, நீ இப்படிலாம் நல்லா படிச்சுன்னு சொன்னா பெரிய பணக்காரன் ஆயிரலாம். பெரிய பணக்காரனாக ஆயிட்டுன்னு சொன்னா உன் கண்ட்ரோல்ல தான் இந்த உலகமே, நீ தான் அந்த கண்ட்ரோலு, நீ தான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், நீ நினைச்சதெல்லாம் செய்யலாம். அப்போ அதிகாரம் உன் கையில், நீ எவ்வளவு அநியாயம் வேணா செய்யலாம்ப்பா. அப்ப அவ்வளவு நம்ம அநியாயம் செய்யறதுக்கு என்ன செய்யணும்? நிறைய முயற்சிகள் செய்யணும், நிறைய நிறைய படிக்கணும், நிறைய பதவிகள்ல உட்காரணும். இப்படிப்பட்ட இனிய வார்த்தைகள் இருக்குதா இல்லையா? அப்ப இதனுடைய வழிவகுக்கக்கூடிய காரியம் என்ன? அதிகாரம் என்ற மக்களுக்கு அநீதம் செய்யக்கூடிய ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்படக்கூடிய வார்த்தைகள். அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகள் இதில் அடங்காது என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட கலிமத்து தொய்யபாவாகிறது சதக்கத்துன், அது ஒரு தர்மமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இதனுடைய பொருள் என்னன்னா, பொதுவாக சதக்கா தர்மம் என்றால் பணம் பொருள் கொடுப்பதையே நாம் நினைக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, தர்மம் என்பது பணம் கொடுப்பது மட்டும் கிடையாது, இனிமையான பேச்சும் ஒரு தர்மம் தான் என்று இந்த ஹதீஸ் நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கு. அப்ப பணம், ஒரு பொருள், ஏதாச்சும் ஒரு இடம், இது போன்ற விஷயம்தான் இந்த உலகத்தில் போற்றப்படக்கூடிய ஒரு காரியம், ஒரு இடம், ஒரு பணம், செல்வம், இது போன்ற விஷயத்தை தான் தர்மம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர விஷயம், இந்த நல்ல ஒரு வார்த்தையும் தர்மமாக அமையும். உதாரணம் என்ன சொல்லித்தராங்க? அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தரட்டும் என்று ஒருவர் சொல்றார். கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். நீங்க நல்ல வேலை செஞ்சீங்க, ஜஸாக்கல்லாஹு ஹைரன், இது போல நன்மை பாராட்டக்கூடிய, நன்றிகளை பாராட்டக்கூடிய, பாராட்டத்திற்கு சொந்தமாகக்கூடிய வார்த்தைகள் இருக்குமா இல்லையா? இதுவெல்லாம் நமக்கு உதாரணமாக அமைத்து தருகிறார்கள் ஷரஹ்ல. அப்ப இதுவெல்லாம் தான் நல்ல ஒரு வார்த்தை. இதன் மூலமாக ஒருவர் நன்மை, சதக்காவான அந்த தர்மத்திற்கான நன்மையை பெற்றுக் கொள்கிறார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்னன்னு சொன்னா, ஒருவருடைய புன்னகையுடன் நல்ல வார்த்தை பேசுவது கூட அல்லாஹ்விடம் நற்செயலாக பதிவு செய்யப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, பணம் இல்லாவிட்டாலும் அனைவராலும் தர்மம் செய்ய முடியும் என்ற ஒரு உயர்ந்த ஒரு பண்பை கற்றுத் தருகிறது. அடுத்து, மென்மையான பேச்சு மனிதர்களின் இதயங்களை அது இணைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து, கடுமையான பேச்சை விட அன்பான வார்த்தை அதிக நன்மையை தருகிறது. இப்படியெல்லாம் சில நன்மைகளை, சில பாடங்களை இந்த ஹதீஸ் கற்றுத் தருகிறது என்பதை நமக்கு சொல்லித் தராங்க. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது. அடுத்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க பாருங்க, வஹுவ, இந்த ஹதீஸ் ஆகிறது, இந்த ஹுவவுடைய லமீர் இந்த ஹதீஸை குறிக்குது. இந்த ஹதீஸ் ஆகிறது பஅது ஹதீஸி தகத்தம பிதூலிஹி, பஅது ஹதீஸின், ஒரு ஹதீஸினுடைய சிறு பகுதியாக இருக்கிறது. எத்தகைய ஹதீஸ் அது? தகத்தம, முன் சென்று விட்டது, பிதூலிஹி, இந்த ஹீவுடைய லமீர் ஹதீஸை பார்த்து போகுது. அந்த ஹதீஸினுடைய நீட்டம் என்பது முன் சென்று விட்டதே அத்தகைய ஹதீஸினுடைய சிறு பகுதியாக இருக்கிறது என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப இது ஒரு சுருக்கமான ஹதீஸ். இந்த ஹதீஸினுடைய நீண்ட பகுதி இருக்குமா இல்லையா? ஒரு பெரிய ஹதீஸ் இருக்குமா இல்லையா? இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாடிய ஒரு உரையாடல்களில் சிறு ஒரு பகுதி தான் இது. வல் கலிமத்து தய்யிபது சதகத்துன் என்ற ஒரு ஹதீஸ். அப்ப இதனுடைய முழு விளக்கம், கூடுதலான செய்திகள் இருக்குதா இல்லையா? இதுவெல்லாம் இதற்கு முன்னால் நாம் படித்த ஹதீஸுகளில் அது சென்று விட்டது. அதனுடைய நீளமான கருத்து என்பது முன் சென்று விட்டது. இங்கு இடம்பெறக்கூடியது அதனுடைய சிறு பகுதி தான் என்பதை இங்கு நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்ன? இந்த பாடம் என்பது அருமையான பேச்சு, நல்லதொரு பேச்சை பேச வேண்டும், மலர்ந்த முகத்தோடு இருக்க வேண்டும் என்பதை கற்பிக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. அப்ப அதற்கு தோதுவாக தான் நல்ல ஒரு வார்த்தை என்பது சதக்கா, அது ஒரு தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல கற்றுத்தராங்க. இப்ப இந்த ஒரு கருத்தை வலியுறுத்தி இருப்பதன் காரணமாக தான் முஸன்னிஃப் அவர்கள் இந்த ஹதீஸை இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். இப்ப அடுத்து பாருங்க, மூன்றாவது ஹதீஸ், 695வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்களாம். என்ன விஷயம் சொன்னா, எந்த ஒரு நல்லதொரு காரியமாக இருக்கட்டும், நன்மையை ஏவக்கூடிய காரியமாக இருக்கட்டும், அந்த எந்த ஒரு ஏவக்கூடிய காரியத்திலேயும் எந்த விஷயத்தையும் நீ தரை குறைவாக, அதை ஏளனமாக நீ எண்ணி விடாதே.
அது மாத்திரம் கிடையாது, நீ உன்னுடைய சகோதரனோடு நீ சிரிச்ச முகத்தோடு நீ பேசுற, சிரித்த ஒரு முகத்தோடு நீ உன் சகோதரத்தை பேசிக் கொள்கிறாய். அப்படி பேசிக்கொள்ளும் பொழுதே நம்ம சாதாரணமா நம்ம சகோதரத்தை சிரிச்சுதான் பேசுறோம், இதுக்கெல்லாம் என்ன நன்மை கிடைச்சிட போகுது, இதெல்லாம் பெரிய ஒரு அமல் கிடையாது, இதெல்லாம் பெரிய ஒரு பண்பு கிடையாது, அப்படியும் நீ ஏளனமாக நீ எண்ணி விடாதே. அதுவும் நீ உன்னுடைய சகோதரனோடு நீ சிரித்து பேசக்கூடிய அந்த பேச்சு, அதுவும் நன்மைக்கான பேச்சுதான், அதுவும் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த ஒரு தர்ஜாவை அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய ஒன்றுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் கற்றுத்தருகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்து சுருக்கம். இப்ப இதனுடைய தர்ஜுமாக்களை விளக்கங்களை பார்ப்போமாங்க. வான் அபீ தர்ரின் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. قال அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், قال لي رسول الله صلى الله عليه وسلم, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், லா தஹக்கிரன்ன, நீ ஏளனமாக எண்ணாதே. தஹக்கிரன் ஹகாரத்துன்னு சொல்லுவோம் அரபியில, தஹக்கீர் செய்யுதல்னா ஒருத்தனை மட்டமாக எண்ணுதல், ஒரு விஷயத்தை மட்டமாக என்றது, ரொம்ப ஏளனமாக என்றது, மதிப்பு குறைவாக என்றது, இப்படிப்பட்ட அர்த்தத்திற்கெல்லாம் தஹக்கீர் என்ற அர்த்தம் கொடுக்கும், வார்த்தைக்கு அர்த்தமாக வரும். அப்ப அதுதான் சொல்றாங்க, லா தஹக்கிரன்ன, நீ ஏளனமாக எண்ணாதே, தரை குறைவாக எண்ணிவிடாதே, மினல் மஅரூஃபி, நன்மையான காரியங்களில் இருந்தும், ஷைஅன், எந்த ஒரு காரியத்தையும் நீ ஏளனமாக எண்ணிவிடாதே. அப்போ இங்க நமக்கு விளக்கம் சொல்றாங்க, மஅரூஃப் என்பது ஷரீஅத் நல்லது என்று அங்கீகரித்த அனைத்து நற்செயல்களையும் குறிக்கக்கூடிய ஒன்று. இப்ப ஷரீஅத், இந்த இஸ்லாம் மார்க்கம், இந்த ஷரீஅத் நமக்கு எதுவெல்லாம் நன்மைக்கான காரியம், எதுவெல்லாம் நல்ல காரியம் என்று வைத்திருக்கிறதோ, அங்கீகாரம் கொடுத்திருக்கிறதோ, அப்படிப்பட்ட அங்கீகரித்த காரியம் எல்லாமே இதில் அடங்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். அடுத்து ஷைஅன், எந்த ஒரு விஷயத்தையும், அதில் நன்மையான காரியத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஏளனமாக என்றாலும் சொன்னார். அப்ப ஷைஅன் என்பதற்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறாங்கன்னா, சிறிய நற்செயல் என்று எதையும் அலட்சியப்படுத்தி விட வேண்டாம் என்றே சொல்கிறார்கள். அப்ப ஒரு பொருளையும் சிறிது என்று எண்ணி விடாதே, அதிலிருந்து எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, இந்த ஷரியத்துல அது எவ்வளவு சின்ன காரியமாக இருந்தாலும் அதை நீ சிறிய ஒரு காரியம், இது ஒரு நன்மையை பெற்று தராத காரியம் என்று நீ ஏளனமாக எண்ணி விடாதே என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலியகின், வலவ் அன் தல்கா, நீ சந்திப்பதாக இருந்தாலும், அஹாக, உன்னுடைய சகோதரனை நீ சந்திப்பதாக இருந்தாலும், பிவஜ்ஹின் தலியகின், மலர்ந்த ஒரு முகத்தோடு உன் சகோதரனை நீ சந்திக்கும் அந்த சந்திக்குதலையும் நீ தஹக்கீராக எண்ணிவிடாதே, ஏளனமாக எண்ணிவிடாதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்ப பிவஜ்ஹின் தலியகின் என்பதற்கு ஷரஹ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மலர்ந்த முகம், அதாவது மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் புன்னகையுடனும் ஒருவரை சந்திப்பதாகும். அப்ப வெளிப்புற முகபாவனை உள்ளத்தின் நிலையை வெளிப்படுத்துகிறது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. ஒருத்தன் மலர்ந்து பேசினாதான் உள்ளத்துல நம்மளை பத்தி நல்ல எண்ணம் கொண்டு இருக்கிறான். இப்ப நம்ம இந்த உலகத்துல யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக பார்க்கிறோமோ, நாம மதிப்பிற்குரிய யாரையெல்லாம் பார்க்கிறோமோ, அவர்களிடத்துல பேசும் பொழுது சிரித்து பேசுவோம். சிரிக்காம உம்முன்னு மூஞ்ச வச்சுட்டு, ஒரு மாதிரி ரொம்ப கடினமான மூஞ்ச வச்சு நம்ம பேச மாட்டோமா இல்லையா? அப்ப அதை தான் சொல்றாங்க, சிரித்து பேசுதல் என்பது வெளிப்புற முகபாவனை, உள்ளத்தினுடைய நிலையை அது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே புன்னகையுடன் ஒருவரை சந்திப்பது அவர் மீது உள்ள அன்பையும் அவரை சந்திப்பதில் உள்ள மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது என்று சொல்லித் தருகிறார்கள். அது மட்டும் கிடையாது, முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவும் நேசிக்கவும் நல்லுறவை வளர்க்கவும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது என்பதையும் நமக்கு ஷரஹ்ல சொல்றாங்க. அப்போ நம்ம சாதாரணமாக முகம் சிரித்தபடி ஒரு இடத்துல பேசுறோம்னு சொன்னா அதையும் நம்ம தஹக்கீராக எண்ணிவிடக்கூடாது, அதையும் நம்ம ஏளனமாக எண்ணிவிடக்கூடாது. இதுவும் அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய பண்பாக அல்லாஹ் கருதுகிறான். இதற்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, அந்த மனிதன் நம்ம யார்கிட்ட சிரிச்சு பேசுறோமோ அந்த மனிதனுடைய உள்ளத்தில் நம்ம இடம் பிடிக்கிறோம். இடம் பிடிச்சா என்ன, இடம் பிடிக்காட்டி என்ன? அப்ப அந்த ஒரு மனிதனுக்கு நம்ம இடம் பிடிச்சிட்டோம்னு சொன்னா அந்த நபர் நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவராக இருப்பார் இல்லையா? இவர் எவ்வளவு சந்தோஷமானவர்ப்பா, 4 பேர் நம்மளை பத்தி நல்லா சொல்லுவார், அது ஒரு துவா. அப்ப அந்த துவாவை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த பிவஜ்ஹின் தலியக், ஒரு மலர்ந்த முகம் என்பதை சொல்லித் தருகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு இடம்பெறக்கூடிய காரணமும் இதுதான். இங்க பிவஜ்ஹின் தலியக் என்ற ஒரு வார்த்தை இடம்பெறுது. சிரித்த ஒரு முகம், மலர்ந்த ஒரு முகம். அப்ப மலர்ந்த முகத்தை கொண்டு தன் சகோதரத்தை பேசுவதும் அது நன்மையை பெற்று தரக்கூடிய காரியம் என்று சொல்லித் தருகிறார்கள் இல்லையா?
இந்த கருத்தின் காரணமாக தான் முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த ஹதீஸையும் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த 3வது ஹதீஸோட இந்த 88வது பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் நிறைவு செய்யப்பட்டுடுச்சு. இப்ப அடுத்தபடியாக நம்ம ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய இந்த 89வது பாடத்தை குறித்து நம்ம பேசுவோம். இந்த பாடத்திற்கான தலைப்பு என்ன? பாபு இஸ்திஹபாபி பயானில் கலாமி வ ஈதாஹிஹி லில் முகாதபி வ தக்ரீரிஹி லியஃஹம இதா லம் யஃஹம் இல்லா பிதாலிக என்பதாக அமைகிறது. இதனுடைய தர்ஜுமாவை முதலாவதாக பார்த்து விடுவோம். பாபு இஸ்திஹபாபி. இதற்கு முன்னதான பாடத்திலே நம்ம சொன்னோம், இஸ்திஹபாப்னு சொன்னா முஸ்தஹப், விருப்பத்தக்க காரியம். விருப்பத்தக்க காரியம் குறித்த பாடம் எது? பயான் கலாமி, ஒரு பேச்சை விளக்கி கொடுக்குதல், விளக்கமான பேச்சு பேசுதல் என்பது முஸ்தஹப், விருப்பத்தக்க காரியம். வயிவாஹி லில் முகாத்தபி, அந்த பேச்சு பேசப்படக்கூடியவர்களுக்கு அந்த பேச்சை தெளிவுபடுத்தி கொடுப்பதும் முஸ்தஹப். தக்ரீரிஹி, அந்த பேச்சை திரும்ப திரும்ப சொல்லி காமிப்பதும். தக்ரீர்னு சொன்னா தக்கராறுன்னு சொல்லுவாங்க அரபில. தக்கராறுனா சுழந்து வருதல், மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப மீட்டுறது. ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப செய்யறது இருக்குதா இல்லையா, அதுதான் தக்கராறுன்னு சொல்லுவாங்க. அப்ப தக்ரீரிஹி, ஒரு காரியத்தை மீட்டி மீட்டி செய்யுதல். அப்போ திரும்ப திரும்ப அந்த மனிதரிடத்தில் அந்த பேச்சை சொல்லிக் கொடுதல். எதற்காக? லியஃப்ஹம, நான் அந்த முகாத்தபு, அதாவது பேசப்படக்கூடியவர் விளங்குவதற்காக. இதாலம் யஃப்ஹம் இல்லா பிதாலிக, அந்த பேசும் அந்த காரியத்தை கொண்டே தவிர அவர் விளங்கவில்லை என்றால் அவர் விளங்குவதற்காக அந்த பேச்சை திரும்ப திரும்ப மீட்டி கொடுத்தலும் முஸ்தஹப்பு என்று சொல்கிறார்கள். அப்போ மொத்தம் 3 விஷயம். ஒன்னு பயானுல் கலாம், தெளிவான பேச்சை முதல்ல விளக்கி கொடுக்கணும், விளக்கமான பேச்சாக இருக்கணும் ஒண்ணு. 2வது ஈவாஹி லில் முகாத்தபு, அந்த பேசப்படக்கூடியவர் இருப்பார் இல்லையா, நம்ம பேச்சை கேட்கக்கூடியவர், அவருக்கு நம்ம என்ன பேசணும் என்பதை தெளிவான முறையில சொல்லி கொடுக்கணும். வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும், அதோட எழுத்துக்கள் தெளிவாக இருக்கணும், அது போன்ற அர்த்தம். தக்ரீரிஹி, 3வது தக்ரீரிஹி, அவருக்கு புரியலன்னு சொன்னா, அப்படி தெளிவா பேசி விளக்கி அவருக்கு புரியலன்னு சொன்னா திரும்ப திரும்ப அதை சொல்லி கொடுத்துக்குதல் என்ற ஒரு விஷயம். அப்ப அந்த 3 காரியமும் முஸ்தஹப், அல்லாஹ்வால் விரும்பத்தக்க ஒரு காரியமாக இருக்கின்றது என்பதை குறித்த பாடம் இந்த பாடம் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இப்ப ஷரஹ பார்ப்போம். பயான் என்பதற்கு என்ற வார்த்தைக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா, பயான் என்பது பேச்சை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் எடுத்துரைப்பதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பயான் என்று சொல்லித் தருகிறார்கள். அடுத்து கலாம். கலாம் என்றால் தெளிவாக சொல்லுதல் என்பது, அதாவது வார்த்தைகளின் எழுத்துக்களையோ ஒலிகளையோ மறைக்காமல் கேட்பவர் தெளிவாக கேட்கும் வகையில் உச்சரிப்பது, அதுதான் பயானுல் கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த ஒரு ஒளியும் மறைவும் இல்லாம தெளிவாக பேசணும். சில பேர் அப்படி முணுங்க கூடாது, வாயிலையும் முணங்குமா இல்லையா, முணங்கி பேசக்கூடாது, தெளிவான வார்த்தைகளால் பேச வேண்டும் என்று சொல்லி தருகிறார்கள். அடுத்து வைவாஹி லில் முகாத்தபி, ஈலாஹி, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதை விளக்கமாக கூறுதல் என்பது, அதாவது நோக்கத்தை தெளிவாக உணர்த்தும் எளிய மற்றும் வெளிப்படையான சொற்களை பயன்படுத்தி கேட்பவருக்கு புரியாத அரிதான சொற்களை தவிர்ப்பதாகும். இதனால் அவர் எளிதாக புரிந்து கொள்வார் என்று சொல்கிறார்கள். இப்ப ரொம்ப சில பேர்லாம் பேசும்போது பெரிய ஆழமா பேசுவாங்க, ரொம்ப ஆழமா விளக்கி அங்கங்க போய் பேசுவாங்க, ரொம்ப விளக்கமா பேசுவாங்க, அது சுத்தமா புரியாது. அப்போ எளிமையான முறையில மக்களுக்கு எந்த வார்த்தையை சொன்னா டக்குன்னு புரியுமோ அந்த ஒரு வார்த்தையை சொல்லி பேசுதல் தான் ஈலாஹ் என்று சொல்லி தருகிறார்கள். அடுத்து தக்ரீரிஹி லியஃப்ஹம, அதாவது அவர் புரிய வைப்பதற்காக, அந்த விஷயத்தை திரும்ப அவர் புரிய வைப்பதற்காக திரும்ப திரும்ப சொல்றது இருக்குதா இல்லையா, அதை சொல்கிறார்கள். தேவை என்றால் மீண்டும் கூறுதல் என்பது கேட்பவருக்கு புரியும் வரை அதே கருத்தை மறுபடியும் கூறுவதாகும் என்று சொல்கிறார்கள். அதற்கு உதாரணத்தையும் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் ஒரு கருத்தை 3 முறை கூறியதாக ஹதீஸ்களில் வந்துள்ளது. இதன் மூலம் தேவையெனில் 3 முறை வரை கூறலாம் என்பதையும், குறைந்தபட்சம் ஒரு முறையாவது மீண்டும் கூறுவதும் விருப்பத்தக்கது என்பதையும் அறியலாம் என்று நமக்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்லி காட்டுகிறார்கள், கேட்பவருக்கு அப்படியும் புரியவில்லை என்றால் மேற்கூறிய 3 முறைகளையும் தெளிவாக பேசுதல், விளக்கமாக சொல்லுதல், தேவையெனில் மீண்டும் கூறுதல். அப்போ அதை பயன்படுத்தி அவர் புரிந்து கொள்ளும் வரை எடுத்துரைக்க வேண்டும். இந்த உரை அறிவை போதிப்பவர்களும் உரையாற்றுபவர்களும் பின்பற்ற வேண்டிய முக்கியமான நபி வழி கல்வி முறையை எடுத்து காட்டுகிறது என்பதையும் நமக்கு ஷரஹ்ல சொல்லித் தருகிறார்கள். அப்போ இப்படி தெளிவாக பேசுதல், திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை சொல்லி கேட்டா கூட அதை திரும்ப விளக்கமாக சொல்லுதல் இருக்குதா இல்லையா, 3 முறையும் சொல்லியாச்சு. 3 முறை சொல்லியும் ஒரு காரியம் சில நபர்களுக்கு விளங்கவில்லை
எனக்கு விலங்கல் ஆலிம்சா இன்னும் ஒரு வாட்டி சொல்லித்தாங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்டாலும் எந்த ஒரு சலிப்பையும் முகத்தில் ஏற்படுத்தக்கூடாது. எந்த ஒரு முக பாவனையும் இல்லாமல் முக மலர்ச்சியோடு அவருக்கு திரும்ப சொல்லித்தரணும். இப்போ சில உஸ்தாதுமார்கள்லாம் சில சின்ன குழந்தைங்களுக்கு சொன்னோடனே புரியாது. சில குழந்தைகள் சொன்னோடனே புரியாத இல்லையா? பெரியவர்கள் புரிந்து கொள்வார்கள், குழந்தைகளுக்கு புரியாது, சின்ன பசங்களுக்கு புரியாது. அப்ப திரும்ப திரும்ப அதை சொல்லும் பொழுது, அந்த குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். ச்சே, எவ்வளவு உஸ்தாது, எவ்வளவு எத்தனை தடவை கேட்டாலும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி தராங்களே, இது எவ்வளவு பெரிய விஷயம். உஸ்தாது சலிக்காம எந்த ஒரு மூஞ்சி சுளிக்கலும் இல்லாம நமக்கு அழகா சொல்லி தராங்களே என்று அந்த பிள்ளைக்கு உள்ளத்தில் நம்மின் மீது ஒரு முஹப்பத் உண்டாகுமா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட முஹப்பத்தையும் இது பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால்தான் சொன்னாங்க, பயான் பேசக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை உரையாற்றுபவர்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான நபிவழி கல்வியாக இது இருக்கின்றது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போ இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீசுகள் தான் இந்த பாடத்தில் கீழ் வரக்கூடிய அனைத்து ஹதீசுகளும் வரும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்ப முதலாவது ஹதீஸை பார்ப்போமாங்க. 1வது ஹதீஸ், இன்னும் 696வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து சுருக்கம் என்னவென்றால், சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை, ஒரு வார்த்தையை மக்களிடத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் விளங்கும் வரையிலும் அதை 3 முறையில் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா 3 முறை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு கூட்டத்தார்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள் என்றால் அவர்களிடத்தில் சலாமையும் அவர்கள் 3 முறை சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று அவர்கள் 3 முறை சொல்வார்கள் என்ற 2 விஷயத்தை இந்த ஹதீஸின் மூலம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். இப்ப பாருங்க, இதனுடைய தர்ஜுமாவை பார்ப்போம். அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அவர்கள் ஆகியிருந்தார்கள், இதா தகல்லம பிகலிமத்தின் ஒரு வார்த்தை அவர்கள் பேசினால் ஆதஹா ஸலாசன் 3 முறை அந்த வார்த்தையை அவர்கள் மீட்டக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். ஹத்தா எதுவரை என்று சொன்னால் தஃபஹம அன்ஹு அந்த வார்த்தையை தொட்டும் விளங்கும் வரையிலும் அவர்கள் 3 முறை மீட்டுவார்கள். ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா மக்கள் புரிகிற வரைக்கும் அதை அவங்க 3 முறை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டும் கிடையாது, வைதா அதா இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால், அலா கௌமின் ஒரு கூட்டத்தாரிடத்தில் வந்தால் என்று சொன்னால், ஃபஸல்லம அலைஹிம் அவரிடத்தில் அவர்கள் சலாம் சொல்வார்கள். ஸல்லம அலைஹிம் ஸலாசன் 3 முறையில் அவரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப முதலாவதாக ஒரு வார்த்தையை பேசினா அவர்கள் 3 முறை பேசுவார்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? இதுல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு கருத்தை மீண்டும் கூறியது அந்த விஷயத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவோ, கேட்பவர்கள் அதிகமாக இருந்ததாலோ, அல்லது வேறு ஏதேனும் தேவைக்காகவோ இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஷரஹ்ல சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சொல்றாங்க, அவர்கள் புரிந்து கொள்ளும் வரை, ஹத்தா தஃபஹம அன்ஹு என்று சொல்றாங்க இல்லையா ஒரு வார்த்தை, அவர்கள் புரிந்து கொள்ளும் வரையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அப்ப அதனுடைய பொருள் என்னன்னா, கேட்பவர்களுக்கு தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் கூறினார்கள் என்பதாகும். எனவே இங்க ஹத்தா என்பது காரணத்தை குறிக்கிறது, 3 முறை மட்டுமே இலக்கு என்பதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தார்களிடம் சென்ற பொழுதும் கூட, ஒரு கூட்டத்தார்கள் அறிவுரை சொல்லும் பொழுதும் கூட இப்படி 3 முறை கூட அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். அதாவது 3 முறை மட்டும் இலக்கு கிடையாது, 3 முறை தான் சொல்லணும், அதுக்கு பிறகு சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு கிடையாது. ஹத்தா தஃபஹம அன்ஹு என்ற வார்த்தைக்கான முக்கியமான நோக்கமே 3 முறையிலும் சொல்லி மக்களுக்கு விளங்கவில்லை என்றால் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத் தருகிறார்கள். இப்ப அடுத்தபடியாக இந்த வார்த்தையை சொன்னாங்க, ஒரு கூட்டத்தார்களிடத்தில் சென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சலாம் சொல்வார்கள் என்று ஒரு விஷயத்தை சொன்னாங்களா இல்லையா? அப்போ இது சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா, இதற்கு பல விளக்கங்களை நமக்கு முஸன்னிஃப் அவர்கள் ஷரஹ்ல தலீலுல் ஃபாலிஹின் என்ற ஷரஹ்ல அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அதுல முதலாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, மக்கள் அதிகமாக இருந்ததால் முதல் சலாம் அனைவருக்கும் கேட்காமல் போயிருக்கலாம் என்று சொல்றாங்க. அப்ப மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு சலாம் சொன்னோனே, இப்ப இந்த காலத்துக்கு மாதிரி மைக்கெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அது என்ன மைக் கிடையாது, மைக்ல சொல்லிட்டு சொன்னா ஒரு சலாம் உடனே எல்லாத்துக்கும் கேட்டுரும், கூட்டத்துக்கே கேட்கும். அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. அதனால ஒரு சலாம் சொல்றாங்கன்னு சொன்னா எல்லா மக்களுக்கும் போய் விளங்காது, முன்னால் இருப்பவர்களை விளங்கும், பின்னால் உட்கார்ந்து இருப்பவர்கள் விளங்குமான்னு தெரியாது. அதனால ஒரு சலாமை அவர்கள் உறக்க 3 முறை சொல்வார்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள்.
இரண்டாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, சிலர் தூங்கிக் கொண்டோ வேலையில் மூழ்கி இருந்தோ கவனக்குறைவாக இருந்தோ இருக்கலாம், அவர்கள் கேட்பதற்காக மீண்டும் சலாம் கூறினார்கள் என்று இரண்டாவது விளக்கம் சொல்றாங்க. சில நபர்கள் சபையில தூங்கிட்டு இருந்திருக்கலாம், கவனக்குறைவாக இருக்கலாம், அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இரண்டாவது விளக்கம் சொல்றாங்க. மூணாவது விளக்கம் அல்-ஹத்தாபி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கூறக்கூடிய விஷயம் என்னன்னா, இது இஸ்திதான் கேட்கக்கூடிய சலாமாக இருக்கும் என்று சொல்றாங்க. இஸ்திதானா அனுமதி கேட்கக்கூடிய ஒரு சலாம். இதற்கு சான்றாக உங்களில் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கார்கள் இல்லையா, உங்களில் ஒருவர் 3 முறை அனுமதி கேட்டும் அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பி செல்லட்டும் என்று ஒரு ஹதீஸ் இருக்கு. ஒரு கதவு தட்டுறோம், சலாம் சொல்றோம், மறுபடியும் சலாம் சொல்றோம், மறுபடியும் சலாம் சொல்றோம், அப்படியும் பதில் சலாம் வரவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டில இருந்து கிளம்பிடணும். பதில் சலாம் வரலன்னு சொன்னா அங்கேயே நிக்க கூடாது, கிளம்பி விட வேண்டும் அடுத்த வேலைக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வலியுறுத்தலுக்கு வரும் என்று அல்-ஹத்தாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நான்காவது விளக்கம் என்னன்னு சொன்னா, முதல் முறையிலேயே அனுமதி கிடைத்து விட்டால் இரண்டாவது அல்லது மூன்றாவது முறை கேட்பது சுன்னத்தல்ல என்று சில அறிஞர்கள் கூறியுள்ளார்கள் என்ற விளக்கத்தை சொல்லித் தருகிறார்கள். ஐந்தாவது விளக்கம் என்னன்னு சொன்னா, அல்-பர்மாவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், முதல் சலாம் என்பது உள்ளே வர அனுமதி கேட்கும் சலாமாக இருக்கு. முதல்ல சலாம் சொல்றது உள்ள வர அனுமதி, எனக்கு அனுமதி கொடுங்க என்பதை வலியுறுத்தக்கூடிய சலாம். இரண்டாவது சலாம் என்பது அது உள்ளே நுழைந்த பின் வாழ்த்து சலாமாக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு திரும்ப வீட்டுக்குள்ள போற நம்ம ஒரு சலாம் சொல்லுவோமா இல்லையா, அப்படிப்பட்ட சலாமாக இருக்கும் என்று சொல்லித் தருகிறார்கள். மூன்றாவது சலாம் என்பது வெளியேறும் போது விடைபெறும் சலாமாக இருக்கு. எல்லா வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுல உள்ள ஆட்கள்லாம் பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வரட்டுங்களா அப்படின்னு சொல்றோமா இல்லையா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை அல்-பர்மாவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆறாவது ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. இப்னு பத்தால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய விஷயம் என்னன்னா, மக்கள் முதல் தடவையிலேயே பேச்சையோ சலாமையோ புரிந்து கொள்ள மாட்டார்கள் அல்லது கேட்காமல் போய்விடலாம் என்று எண்ணிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சலாமை மீண்டும் மீண்டும் கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதன் மூலம் தெளிவுபடுத்துவதற்காக உச்ச வரம்பு 3 முறை என்பதும் அறியப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இப்னு பத்தால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சலாம் சொல்வதற்கு இப்படிப்பட்ட 6 விளக்கத்தை நமக்கு போட்டு அருமையாக விளக்கி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களா, இதுதான் இந்த ஹதீஸ்களுக்கான ஷரஹாக இருக்கு. ரவாஹுல் புகாரி, இந்த ஹதீஸனை சையதுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இப்ப இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஒரு விஷயம்தான். இந்த சலாம் என்ற காரியமும் இந்த ஒரு கலிமத்தை சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற கருத்தும் தான். அப்போ ஒரு மனிதருக்கு விளங்கவில்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும், அவருக்கு திரும்ப திரும்ப விளக்கி கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது இருக்கின்றது. இந்த கருத்தை வலியுறுத்தி வருவதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்தலைப்பிற்கு கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்தில் நம்ம இதற்கு முந்தைய பாடத்தினுடைய 2வது ஹதீஸ், 3வது ஹதீஸ், அடுத்து இந்த 89வது பாடத்தினுடைய தலைப்பு, அடுத்து இந்த 1வது ஹதீஸ் என்ற இந்த 4 செய்திகளை பற்றி, இந்த 4 விஷயங்களை குறித்த தர்ஜுமாக்கள், விளக்கங்கள், ஷரஹு எல்லாம் சேர்த்து பார்த்து நாம் படித்திருக்கிறோம். எதை படித்தோமோ அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அனைவர்களுக்கும் வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 2வது ஹதீஸ், இதை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், தர்ஜுமாக்கள், விளக்கங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.